காலைல சமைக்கிறோம்ல சார், சமைச்சு எடுத்துட்டு போறோம். அதுக்கு முன்னாடி அந்த அக்கா காய் ஏதாவது கட் பண்ணி தருவா, ஏதாவது உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல கட்டி கொடுக்கலாம் கேட்க மாட்டாங்க. ஐயோ பிறகு சில்லுன்னு சாப்பிட்டா பிடிக்காது சார், சூடா செஞ்சு எங்களுக்கு தலையெழுத்தா அதே மாதிரி போய் ஆற வச்சு திங்கிறதுக்கு எனக்கு ஜாலியா தான் இருக்கும். நாங்க சூடா செஞ்சு அந்தந்த வேலைக்கு சாப்பிடுறோம். ஏன் நான் அவங்களுக்காக போய் எனக்கு தூக்கம் கட்டு நான் எழுந்து போய் சமைக்கணும்? இவரு வேலைக்கு போவாராம், நான் வீட்டுல உட்கார்ந்து இவருக்கு சேவை செய்யணுமா. வீட்டு செலவுக்கு தருவோம், எல்லா செலவுக்கும் தருவோம். அப்போ வந்து எங்க கிட்ட பைசா இல்ல, அவங்க போட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார். இவர் பெரிய பாரிவள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வழங்கிட போறாரு. பைசா எங்க கிட்ட தான் சார் வாங்குவாங்க, எங்க வீட்டுக்காரர் கொடுப்பாரு. டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சும்மாவா சொல்லிருக்காரு. நான் தான் சம்பாதிக்கலாம், அவரு சம்பாதிக்கிறாருல்ல. அதுக்காக இவங்க சம்பாதிக்கிறதுனால நான் இவங்களுக்கு அடிமையாவே இருக்கணும்? நான் சமைச்சு எல்லாமே எடுத்துட்டு போயிடுவேன். இவங்க வந்து ஒரு வார்த்தை கேட்பாங்க, அக்கா என்ன பண்ணணும், எல்லாம் செஞ்ச பிறகு என்ன பண்ணணும்க்கா, ஏதாவது சொல்லுக்கா நான் செய்யறேன்னு. அமைச்சும் தர வேணாம், சமைச்சும் தர வேணாம், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த கேள்வி கேட்பாங்க. சரி, கேட்காத இருக்க கூடாதுல்ல, அதனால ஒரு வார்த்தை கேட்டு அந்த கேள்வி கேட்கறது எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க. வேலைக்கு போறாங்கன்னு பேர், ஒரு மிஷின் வாங்கி போடல சார். நீங்க 9 பேர் துணியை துவைச்சு போறாங்க, ஒரு வாஷிங் மிஷின் அவங்க வந்து எனக்கு மிஷின் வேணும்னு கேட்டா வாங்கி கொடுத்துட போறோம். யார்கிட்ட கேக்குற? அண்ணன் கேக்குற. கேட்கணுமா சார்? இன்றைய ஜெனரேஷனுக்கு எந்த வீட்டுல சார் மிஷின் இல்லாம இருக்கு? வேலைக்கு போறாங்களே, இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை பிரஷ் பண்ணி துணி துவைச்சு அதை காய வச்சு அயன் பண்ணி கொடுக்குறோமே. ஒரு நானே துவைச்சு நானே தைச்சு கையால செத்து போச்சு. நான் என்ன கேட்கறேன், இவ்வளவு நல்லா பேசுறீங்க, இவ்வளவு கரெக்டா இருக்கிற ஆளு கேட்க வேண்டியதானே, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி போடுங்க. அது எனக்கு அவமானம். அதாவது அதுல அப்பில இருந்து பழகியாச்சு. இப்போ ஒரு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது இந்த மேடை எனக்கு சொல்ல தைரியம் கொடுத்து. ஓ, காத்திருந்திருக்கீங்க. ஆமா சார். பஞ்சமகா பாவிகளா.